இந்தியாவிடமிருந்து எந்த பொருளும் வாங்கக்கூடாது என்று கோரிக்கை வைத்தால் ஒன்றிய அரசு ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதியை நிறுத்தியிருக்கிறது கச்சா எண்ணெய். இதனால் பெட்ரோல் டீசல் விலை உயர, எரிவாயு உயர வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த ஒன்றிய அரசை நான் வன்மையாக கண்டிக்கின்றேன். இப்படிப்பட்ட செயல்களில் ஈடுபடக்கூடிய இந்த ஒன்றிய அரசு, ரஷ்யா என்பது நமது இந்தியாவில் நேரு காலத்திலிருந்து கூட்டுச்சேர நாடுகள் நமக்கு ஒத்துழைக்கும் நாடு. எனவே அந்த நாட்டுடன் இருக்கும் இறக்குமதியை நிறுத்துவது, பகிரங்கமாக சொல்கின்றேன், இவர் டிம்பருக்கு அடிமையாகிவிட்டார். அமெரிக்க அதிபருக்கு நமது பிரதமர் அடிமையாகிவிட்டார் என்பதை தான் நான் பொதுமக்களில் ஒருவனாக இந்த கருத்தை தெரிவிக்கின்றேன். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ரஷ்யாவிடமிருந்து பொருளை வாங்க கச்சா எண்ணெய் நிறுத்துவதற்கு காரணம் என்ன? ஏன் அமெரிக்கா சொல்லும் கட்டுப்பாட்டிற்கு பணிகிறது இந்தியா? இந்தியாவில் அமெரிக்காவில் அதிக முதலீடு செய்திருக்கிறார்களா அரசியல், மத்திய அரசு, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடியவர்கள்? இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது.